ஏ மைத்திலி, டீ கேட்டனே, என்னாச்சு? என்ன கேட்டீங்கன்னா கேட்க வேண்டியவங்கள கேளுங்க. கொழுப்பு உனக்கு. எனக்கு ஒரு கப் டீ போட்டு கொண்டு வான்னு உன்கிட்ட சொன்னனா இல்லையா? ஏன்கிட்டயா? நான் டயர்டா இருக்கிறதுனால என்னதான் டீ போட்டு குடி நீங்க சொன்னீங்கன்னு நினைச்சு நான் டீ குடிச்சிட்டு வரேன். அத்தை, அவ பேசுறது கேட்டீங்களா? இப்படிதான் அத்தை, என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறதும் இல்ல, நான் சொல்றதை செய்யறதும் இல்ல. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் நீ எனக்கு பண்றியா? என்ன அத்தை நீங்க வேற? குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங் பிரபா. என்னப்பா இவ்வளவு காலையில வந்திருக்க? அதுவா பாட்டி, பிரக்யா கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசலான்னு வந்தேன். அம்மா அவங்க எங்க? அவ மேலதான்ப்பா இருக்கா. அவ ரூம்ல தான் இருப்பா, போய் பாரு. சரி, நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். நிக்கில் இன்னைக்கு வந்து அவனை பார்க்க சொன்னான். நான் எப்படி போய் அவனை பார்க்கறது? என் கையில பணம் வேற இல்லை. ஹாஸ்பிட்டல் பில் வேற கட்டியாகணும். பிரபா, என்னப்பா பெட்டியில இவ்வளவு பணம் இருக்கு? இவ்வளவு பணத்தை யாருக்கு கொடுத்தாங்க? பாட்டி, அது அபி ஒரு புது டீல் சென்ட் பண்ணான்ல, அதுக்கு அட்வான்ஸா 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. இத பிரக்யா கிட்ட கொடுக்கிறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்து பத்திரமா கொண்டு போக கூடாதாப்பா? கீழே கொட்டிடுச்சு பாரு, ஜாக்கிரதையா எடு. சரி பாட்டி. பிரபா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? நான் கூட உதவி செய்யறேன்ப்பா. ஏய் மைத்திலி, இப்ப உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். இந்த நோட்டு கட்ட தொட்டு பாக்குறது இருக்கே, அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இந்த உலகத்துல கிடையாது. புத்தம் புது நோட்டு பல பலன்னு கண்ணை பறிக்குது. இது அப்படியே நகையா மாத்தி பீரோல வச்சுக்கணும். எனக்கு நகையெல்லாம் வேணாம். இந்த பணத்தை வச்சு ஈசிஆர்ல ஒரு பங்களா வாங்கணும். இது திருவிழான்னு வேற உனக்கு என்ன இருக்கா? பங்களாவுக்கு போக மாட்டேன், நேரா மாமியார் வீட்டுக்கு தான் போவேன். இப்பவே நான் மாமியார் வீட்டுல தானே இருக்கேன். இந்த மாமியார் வீட்டை சொல்லல, உன்ன மாதிரி ஆளுங்களுக்குன்னே அரசாங்கத்துல ஸ்பெஷல் மாமியார் வீடு இருக்கு. ஹலோ மைத்திலி அண்ணி, அதுல ஒரு பண்டல் மிஸ் ஆயிடுச்சு பாருங்க. இல்ல கீழே இல்ல, உங்க கையில இருக்கு. இல்லையே, நான் சொன்னது உங்க இடது கைய. இது எப்படி என் கையில? இது என் கையில எப்படி ஒட்டிக்கிச்சுன்னு எனக்கு தெரியல. நல்ல கம்பெனின்னு நினைக்கிறேன். அதான் சொன்ன டைம்க்கு அட்வான்ஸை கொடுத்து அனுப்பிட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்களோட தான் நான் டீலிங்கே வச்சுப்பேன். நீங்களும் உங்க வேலையை நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டும் கரெக்ட் டைம்க்கு கிடைச்சிடும். பிரக்யா, முதல்ல இந்த பிரீஃப் கேஸ் உங்க லாக்கர்ல கொண்டு போய் வச்சிருப்போம். மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அதுக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் பிரபா. பிரீஃப் கேஸ் ரொம்ப வெயிட்டா இருக்குல்ல? வேண்டாம் நீ. ஏன் சொல்றேன்னா, நோட்டு கட்டு மாதிரி இந்த பிரீஃப் கேஸ் உங்க கையிலேயே ஒட்டிக்கிச்சுன்னா அப்புறம் எங்களுக்கு தான் பெரிய ப்ராப்ளம். ஓகே தனு, ஆனா மறந்துடாம நாளைக்கு என்ன பார்க்க இங்க வந்துரு. அப்படியே வரும்போது 10 லட்ச ரூபா பணத்தோட வா. தனு, நம்ம இந்த பிரச்சனையில இருந்து முழுசா வெளியில வரலாம். அதை புரிஞ்சுக்க. அந்த நர்ஸ் மிரட்டுற மாதிரி பொடி வச்சு பேசுனதுல இருந்து எனக்கு பயமா இருக்கு. என்ன நிக்கல், ஒரு பொண்ணுக்கு போய் இவ்ளோ பயப்படுற? அதுலயும் அவ ஒரு சாதாரண நர்ஸ். எக்ஸாக்ட்லி, தட்ஸ் a point. அவ நர்ஸ்ன்றதுனால தான் அந்த பயமே. ஏன் சொல்றேன்னா, நேத்து அவ எனக்கு இன்ஜெக்ஷன் போட வந்தப்ப பேச்சு வாக்குல பணம் எப்ப தருவீங்கன்னு என்கிட்ட கேட்டா. பணம் தரலன்னு கோவத்துல எனக்கு விஷ ஊசி போட்டுட்டானா? ஒன்ன கொலை பண்ணி அவளுக்கு என்ன கிடைக்க போகுது? இவன் உயிரோட இருந்து மட்டும் என்னத்தை கொடுத்து கிழிச்சான்னு போட்டு தள்ளிட்டானா? அவ பண்றாளோ இல்லையோ, பயத்திலேயே செத்துரும் போல இருக்கு. அதுக்கு தான் சொல்ற, தயவு செஞ்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. நிக்கல், நான் பணத்துக்கான ஏற்பாடை பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு காலையில தான் சைனிங் அமௌண்ட் அபிக்கு 1 crore வந்திருக்கு. 1 crore? ஆமா, அந்த பணமும் வீட்ல தான் இருக்கு. ஆனா அவ்வளவு பணம் வீட்ல இருந்தோ அது எடுக்கிற உரிமை எனக்கு இல்ல. நாகமணிய பாம்பு காக்குற மாதிரி அந்த பிரக்யா இருக்கா. இதுல அவளுக்கு துணைக்க அவ அம்மா வேற. இப்ப அந்த கிழவிக்கு கை கால் வர சரியாயிடுச்சு, பத்தாததுக்கு பேச்சு வேற வந்துடுச்சு. அதனால அவங்க 2 பேர் விஷயத்துல நாம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். அம்மாவையும் பொண்ணையும் சமாளிக்க ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. ஐடியா கிடைச்சிருச்சு. அதுக்குள்ளயா? நீ வேற வெறுப்பேத்தாத. ராத்திரி முழுக்க தூங்காம இந்த பிளான பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்த. நல்லா கேட்டுக்க. தனு எங்க போனானே தெரியலையே. இந்த ராத்திரி நேரத்துல எங்க போயிருப்பான்? ஓ, லேடி ஹிட்லர் பிஸியா இருக்கா. பெஸ்ட் நாட் டு டிஸ்டர்ப்.
என்ன பண்றீங்க? அதுவா, நீ பிஸியா இருந்த, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சைலண்டா போயிட்டு இருந்தேன். இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணி என்ன டிஸ்டர்ப் தான் பண்றீங்க. வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப்பா? இந்த வேலையெல்லாம் நான் உங்களுக்காக தானே பண்றேன். வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். அன்னைக்கு சாங் கம்போஸ் பண்ணும்போது நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாதப்போ நான் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? நான் ஹெல்ப் பண்ணலையா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. நல்லா ஹெல்ப் பண்ணப்போ கம்போஸ் பண்ண சாங்க்கு லிரிக்ஸ் மறந்துட்டேன். உங்க ஊர்ல இததான் ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்களா? அதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. அதெல்லாம் நான் உங்களால தான் மறந்து போனேன். என்னது, என்னாலயா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய குத்தம் சொல்லுவேன்? நெற்றிக்கண் திறப்பின் குற்றம் குற்றமே. செந்தமெல்லாம் பேசலாம், நான் ஸ்லிப் ஆக மாட்டேன். டோன்ட் சேஞ்ச் தி டாபிக். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலங்கிறது உண்மைதானே? அதுக்கு காரணமே நீங்க தானே. நீங்க கிஸ் பண்ணதுனால தானே நான் லைன்ஸ் மறந்துட்டேன். மறுபடியும் கிஸ் பண்ணா மறந்ததெல்லாம் ஞாபகம் வந்துடும். நான் உனக்கு ஆஃபர் கொடுத்தேன்ல, ஆனா நீ தான் அதுக்கு ஒத்துக்காம அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்ட. நல்ல கதையா இருக்கே. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை ஒத்துக்கணும்னு சொல்வீங்களா? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் பேபி. ஏன்? ஏன்னா நீ சொல்றதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறேன்ல. நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன, நான் உங்களோட பாஸ். அப்ப நீயும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் உன்னோட எம்ப்ளாயி. நான் ஒத்துக்க அப்ப மாட்டேன். நானும் ஒத்துக்க மாட்டேன். நான் எப்படி ஒத்துக்கிறது? எனக்கு அந்த பாட்டே ஞாபகம் இல்ல. என்னது? பாட்டு ஞாபகம் வரலையா? அத முதல்லயே சொல்லிருக்க வேண்டியதானே? ஏய் காக்கா, எங்க? ஆ! இப்ப ஞாபகம் வந்துச்சா? இன்னும் வரலையா? வேணும்னா மறுபடியும். ஞாபகம் வந்துருச்சு சொல்றேன். டின்னர், வின்னர், ரன்னர், கிரேட், டேட், லேட், டைமிங், ரைமிங், லைனிங். கலக்கிட்ட டார்லிங், கலக்கிட்ட. ஆக்சுவலி கிஸ் முக்கியம் இல்ல, அந்த லிரிக் தான் ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் யார். யூ ஆர் சோ மீன். நான் மீன், நீ லீன். இட்ஸ் மீன் அண்ட் லீன் காம்பினேஷன். சொல்லு, ஏதாவது பண்ணுமா? வேணாம் சாமி, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். உங்களை ஏதாவது பண்ண சொல்லிக்கிட்ட நீங்க திரும்பவும். ஏன் வேணாமா? நான் இப்போ செம்ம மோட்ல இருக்கேன். பேக் டு பேக் ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாமா? நீங்க பேசாம போய் படுக்கிறீங்களா ப்ளீஸ்? அதுக்கு பெட்ஷீட் எடுத்துட்டு வரணும்ல. நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ அதுக்குள்ள யோசிச்சு வை. லைட் ஆஃப் பண்ணு டார்லிங். ஓகே, இவங்க 2 பேரும் தூங்க போறாங்க. தூங்கட்டும். இவங்க தூங்கினாதான் என்னோட பிளானை நான் ஆரம்பிக்க முடியும். காக்ரோச்! 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 எழுந்திருங்க காக்ரோச்! எந்திரிங்க, அங்க காக்ரோச் இருக்கு. நீ சொல்ற காக்ரோச் இதுதான் வந்து உன்னை கிச்சு கிச்சு முடிச்சு. இதுதான் காக்ரோச்ச மாதிரி உன் இடுப்புல டான்ஸ் அடிச்சு டார்லிங். இது கூட தெரியாம லைட்ட போட்டு காக்ரோச்னு கத்துற. கோதுக்குங்களா அப்படியே? என்ன பண்ண போற சொல்லு. ஒண்ணும் இல்ல. ஏன்? ப்ளீஸ் போய் தூங்குறீங்களா? டபுள் பிளாங்கெட்ல தனியா என்ன பண்றது? தூங்குங்கன்னு சொன்னேன். லைட்ஸ். இவங்க தூங்கிட்டாங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் வேலையை ஆரம்பிக்க முடியும். செக் பண்ணி பார்த்துடலாம். தனு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னம்மா இந்த நிலைமையில இவ்ளோ இருட்டுல நீ தனியா இங்கெல்லாம் வரலாமா? குழந்தை பத்தின கவலை இருக்க வேண்டாம். ஒருவேளை குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த வீட்டுல இருக்கிறவங்க உன்னை வெளியில துரத்திடுவாங்க. அதுவும் இல்லாம இது அபியும் பிரக்யாவும் தங்கி இருக்கிற ரூம் ஆச்சே. அவங்க ரூமுக்கு முன்னாடி சம்பந்தம் இல்லாத ஒரு 3வது மனுஷி நிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் 3வது மனுஷியா? ஆமா, நீ 3வது மனுஷி தானே. என் பிரக்யாவோட நல்ல மனசு. நீ இந்த நிலைமையில இருக்கிறதுனால உன்னை இந்த வீட்டுல தங்க விட்டுருக்கா. மத்தபடி உனக்கு இந்த வீட்டுல எந்த அதிகாரமும் கிடையாது.